வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க போறோம். இன்னைக்கான ஜாதக ஆய்வு வந்து பார்த்தோம்னா, ஒரு பெண் ஜாதகர் அவங்களுக்கு அவங்க காதல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது கை கூடுமா, திருமணம் வரைக்கும் அது போகுமா அப்படிங்கிறது அவங்களோட கேள்வியா இருந்தது. இது இந்த ஜாதகத்தை எடுத்து நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இப்படி பார்க்குறப்ப இந்த ஜாதகருடைய ஏஎல்பி லக்னம், இந்த லக்னம் மீன லக்னமா இருக்கு. மீன லக்னத்தோடைய அதிபதி எப்பயுமே நம்ம என்ன பார்ப்போம் ஏஎல்பியில, அந்த லக்னம் என்ன, அந்த லக்னத்திற்கான அதிபதி எங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த லக்னம் மீன லக்னம், மீன லக்னத்திற்கான அதிபதி குரு பகவான் எங்க இருக்காங்க, இங்க இருந்து 6ஆம் இடத்துல இருக்காங்க. 4, 5, 6. அப்ப ஜாதகர் பிரச்சனையில இருக்காரான்னு சொல்லி கேட்டா, ஜாதகருக்கு பிரச்சனையில இருக்காங்க, எதிரிகள் இருக்காங்க, வம்பு வழக்கு இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வருது. அடுத்தபடியாக இங்க என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்குன்னா, இவங்களுக்கு ரேவதி 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. ரேவதி 2ஆம் பாதத்திற்குரிய அதிபதி புதன் பகவான் இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க கும்ப லக்னத்துல இருக்காங்க. அப்போ லக்னத்துக்கு 12, அப்ப இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்ப இந்த சமயத்துல இவங்களுக்கு ஜாதகருக்கு குழப்பங்கள் இருக்குமா, தூக்கமின்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமா இருக்கும். இதை கேட்டதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. தூக்கம் இல்லாத நிலைமை, ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு நிலைமை, ஒரு மனதுல ஒரு விரயங்கள் போயிட்டு இருக்கிறது, ஒரு எதை பார்த்தாலும் ஒரு குழம்பின நிலை, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது காரணம். இப்ப போயிட்டு இருக்கிற இந்த ரேவதியுடைய அந்த அதிபதியாகிய புதன் பகவான் இங்க போய் இருக்கிறது, அதாவது அதுக்கு லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னத்துக்கு 12 இருக்கிறதுனால அவங்க இதெல்லாமே ஃபேஸ் பண்றாங்க. அது காரணம் காதலா அமையுது, அவ்வளவுதான். பட் இதை அவங்க சந்திச்சு ஆகணுங்கிறது விதியா இருக்கு அவங்களுக்கு. ஓகே, இப்ப அவங்க சொன்ன பிரச்சனை காதல் அப்படிங்கிற பிரச்சனையை சொன்னாங்க. இப்ப காதல்னா நம்ம எந்த பாவத்தை பார்க்கணுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும், 5ஆம் பாவம். இப்ப இந்த 5ஆம் பாவம், இங்க இருந்து இருக்கக்கூடிய 5ஆம் பாவம் கடக லக்னம். இந்த பாவத்திற்குரிய அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவான் இங்க லக்னத்திலேயே, இங்க இந்த லக்னத்திலேயே இருக்காங்க. அவர் கூட சுக்கிரன். சரி, இப்ப இந்த சந்திர பகவான் இந்த லக்னத்துல ஏஎல்பியிலே இருக்கிறாங்க. அதனாலதான் ஜாதகர் மனமெல்லாம் எங்க இருக்கு, அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கு. எதனால அந்த லக்னத்திலே அந்த சந்திரன் போய் உட்கார்ந்துட்டாரு. சரி, இப்போ ஏன் காதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, அந்த கூட பார்த்தோம்னா இங்க பாருங்க, நான் ஏன் சுக்கிரன் எடுத்தேன்னா, இங்க அந்த சந்திர பகவான் கூட சுக்கிர பகவான் அவர் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அவர் இங்க 5ஆம் பாவ அதிபதியோட இருக்காங்க. சந்திர பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்காங்க, அவங்க ஏஎல்பியில தான் போயிருக்காங்க. ஆனா அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 8ஆம் பாவ அதிபதியா இருக்கிறதுனால ஒரு சின்ன பிரச்சனைகளை இந்த ஜாதகர் அது சம்பந்தமான காதல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது விதியா வருது அவங்களுக்கு. சரி, இப்ப இதற்கான தீர்வு என்ன? இப்ப ஜாதகருக்கு வயது சின்ன வயது தான், அவங்களுக்கு 20 வயது கிட்ட தான் ஆக போகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இவங்களுக்கு இப்ப இந்த லக்னம், இந்த ரேவதி 2ஆம் பாதம் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ரேவதி 3, 4 அது முடிஞ்ச பிறகு இந்த லக்னம் மாறும். இந்த லக்னம் மாறி ஏஎல்பி இங்க வந்துடும். இப்ப ஏஎல்பி, இந்த ஏஎல்பின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த ஏஎல்பிக்கு மாறின பிறகு இந்த ஏஎல்பியில இந்த ஏஎல்பியோட அதிபதி செவ்வாய் பகவான், மேஷத்திற்கான அதிபதி செவ்வாய் பகவான் அங்கே இருக்காரு, நல்ல நிலைமையில இருக்காங்க. சரி, இப்ப இங்க பாக்குறச்ச இவங்களுடைய அந்த இந்த ஜாதகருடைய முதல்ல ஏஎல்பியில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். இப்ப அந்த கேது பகவான் எங்க இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 7ல இருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப 7னா என்ன, இப்ப நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இந்த ஏஎல்பியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே இருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். அங்க போகக்கூடிய நட்சத்திர புள்ளி கேது பகவான், அவர் எங்க இருக்காரு, அஸ்வினி நட்சத்திரோட அதிபதி கேது பகவான் அங்கேயிருந்து 7ஆம் பாவத்துல இருக்காங்க. அப்ப 7னா என்ன, திருமணம். அப்போ அந்த சமயத்துல, அதாவது இன்னும் 2026 அக்டோபர்ல தான் இவங்களுக்கு இங்க நட்சத்திர புள்ளி இங்க மாறுது. அந்த சமயத்தை ஒட்டி ஜாதகருக்கு திருமணம் அமையும், மனதிற்கு பிடித்த மாதிரி அந்த திருமணம் அமையும் அப்படிங்கறத நான் ஜாதகருக்கு பலனா சொல்லியிருக்கேன். சரி, இப்ப பார்த்தோம்னா அது ஏன் மனதிற்கு பிடித்தன்னு சொல்லி பாக்குறப்ப இங்க பாருங்க, இங்க திரும்பவும் இங்க 5ஆம் பாவம் பாக்குறோம். ஏன்னா இந்த லக்னம் மாறணும்னு இங்க 5ஆம் பாவம் பார்க்கணும் இல்லையா? சோ இப்ப இந்த 5ஆம் பாவத்திற்கான இங்க இருந்து பாருங்க 1, 2, 3, 4, 5. இப்ப இந்த 5ஆம் பாவத்திற்கான அதிபதியாகிய இந்த சூரிய பகவான் எங்க இருக்காங்க, கும்பத்துல இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப அந்த கும்பத்துல இருக்கிறதுனால அது இந்த ஏஎல்பிக்கு அது 11ஆம் இடமா இருக்கிறதுனால அந்த திருமணம்
மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சியான ஒரு திருமணமா அமையலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பலனை எடுத்துக்கலாம். அதே போல அந்த 7ஐயும் சம்மந்தப்படுத்துது, 11ஐயும் சம்மந்தப்படுத்துது. அது ஒரு வகையில அதாவது 11 வருதுனால அவங்க மனதிற்கு பிடித்த மாதிரியான பலனா நம்ம எடுத்துக்கலாம். அது மகிழ்ச்சியான ஒரு திருமணமா அது அமையலாம் அப்படிங்கிற மாதிரியான முறையில அந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2 வருடம் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டு, அதுக்கு அப்புறமாக உங்களுக்கான திருமண காலகட்டம் உங்க 23 வயதை ஒட்டி வரும். அந்த சமயத்துல நல்ல முறையில உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வரன் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல சின்ன வயசுல இந்த மாதிரி காதல் வயப்பட்டு இப்ப ஜோதிடர்களை நம்பி வரப்போ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அதற்கான ஸ்கோப் இருக்கிறப்ப அது பண்ணலாம். இப்போதைக்கு உங்க கவனத்தை படிப்புல வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்களும் இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் தைரியமாயிருக்காங்க. இது போல ஒரு நல்ல முறையில மற்றவங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய வகையில ஒரு சிம்பிளா எளிமையா நம்ம சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இந்த மெத்தட், இந்த ஏஎல்பி மெத்தடை நமக்கு அருளின ஆசான் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.